எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இப்போ வந்துங்க மீடியாக்களை ஆக்கிரமித்துள்ள ஒரே செய்தி இந்த சின்மயி பாடகி சின்மையை பற்றி தாங்க. அதோட அவங்க பாடின அந்த முத்தமலை பாடல் தான் இப்போ வந்து எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பலரோட மனசை வந்து கட்டி போட்ட பாடல் இந்த முத்தமலைங்கிற பாடல் தாங்க. தக் லைஃப் படத்தில் இப்பாடலை பாடியவர் இந்த பாட்டை பாடியவர் தீபிகா ரமேஷ். அவரை வந்து சுருக்கமாக பாடகி தீன்னு கூப்பிடுறாங்க. இந்த பாடலை இந்தி தெலுங்கில் இந்த சின்மயி தான் பாடியிருக்காங்க. தமிழில் வந்து பாடினது வந்து அந்த தீபிகா ரமேஷுங்க. ஆனால் இதே பாடலை தெலுங்குலையும் ஹிந்தியிலையும் பாடியிருக்கிறது வந்து சின்மயி தாங்க. சின்மயி பாடல் வெளியீட்டு விழாவில் பாடல் வெளியீட்டு விழாவில் தமிழில் பாடியிருக்காங்க சின்மயி. அந்த பாட்டை கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் கேட்குற மாதிரி சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த முத்தமலை பாடல் மீது கலவையான விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் இந்த சின்மயி பாடிய அந்த பாடலுக்கு தான் ரசிகர்கள்ட்ட நல்ல வரவேற்பு உள்ளதா தெரியுது. பாடகி தீக்கும் எனக்கும் எந்த போட்டி பொறாமையெல்லாம் கிடையாது. ரெண்டு பேர்த்துக்கும் எந்த போட்டி பொறாமையெல்லாம் கிடையாது. அதனால எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒப்பிட்டுலாம் வந்து தயவு செய்து யாரும் பேசாதீங்க அப்படின்னும் சின்மயி சொல்கிறாங்க. இவ்வளவு திறமையான இந்த பாடகியை பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாக்கி அவரை திரைப்படங்களுக்கு பாட விடாமல் செய்திருப்பது அந்த செஞ்சாங்களே அவங்களுக்கு தாங்க அவமானம். மேடைக்கு வந்து நீ யாருன்னு காட்டுன்னு ஏஆர் ரஹ்மான் வந்து சின்மயிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் அந்த முத்தமலை பாடலை தெலுங்கில் பாடியிருக்காரு. அந்த தெலுங்கில் பாடின அந்த முத்தமலை பாடலை கேட்டவங்களுக்கு தெரியும் இவங்க இந்த பாடலை தமிழில் பாடாதது எவ்வளோ பெரிய பேரிழப்புன்னு. வெற்றிகரமான பாடல்களை தர தமிழுக்கு நிச்சயமாக அந்த சின்மயி தேவைங்க. தைரியமாக தனது இசை பயணத்தை தொடர பாடகி சின்மயிக்கு வாழ்த்துக்கள்.